மேகங்களுக்கு மேலே அடர்ந்த பசுமையான காடுகளால் மூடப்பட்ட ஒரு மாபெரும் மலை உயர்ந்து நிற்கிறது. அதன் உச்சியில் ஒளி, உயிர் மற்றும் வண்ணங்கள் நிறைந்த ஓர் அழகான தோட்டம் அமைந்துள்ளது. அந்த தோட்டத்தில் ஆதாம் என்ற சிறுவன் வாழ்கிறான். அவன் தன் தந்தையுடன் அந்த தோட்டத்தில் வசிக்கிறான். ஆதாமுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு நாள் ஆதாம் தோட்டத்தில் தனியாக நடந்து செல்கிறான். அவன் நடந்து செல்லும்போது புல்வெளியில் இருந்த ஏதோ ஒன்று அவன் கவனத்தை ஈர்க்கிறது. அதை உற்று பார்க்க அவன் குனிகிறான். ஒரு பாம்பு! ஆதாம் பயந்து போனான். தோட்டத்தின் ஓரத்தில் அவன் கால் நிலை தடுமாற திடீரென்று அவன் மரங்களை கடந்து கிளைகள் மற்றும் கற்களுக்கு இடையே கீழே விழுகிறான். அவன் மலையின் அடிவாரத்தில் வந்து விழுகிறான். எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. காற்று குளிராக இருக்கிறது. தரை வறண்டு உயிரற்று கிடக்கிறது. வானம் சாம்பல் நிறத்தில் இருக்கிறது. ஆதாம் திகைப்புடன் மெதுவாக எழுந்து உட்காருகிறான். அவன் சுற்றிலும் பார்க்கிறான். தன் வாழ்வில் முதல் முறையாக அவன் தனியாக இருக்கிறான். தூரத்தில் ஒரு மெல்லிய கர்ஜனை ஒலித்து எதிரொலிக்கிறது. ஆதாம் பயத்தில் உறைந்து போனான். மூடுபனியில் இருண்ட உருவங்களை அவன் காண்கிறான். கண்கள் உற்று பார்க்கின்றன. ஓநாய்கள் அவனை துரத்தத் தொடங்குகின்றன. அவை ஆதாமின் தடத்தை இழந்துவிட்டன. அவை மெதுவாக மறைந்து விடுகின்றன. ஓநாய்கள் துரத்துவதை நிறுத்துகின்றன. குகையின் உள்ளே அமைதி நிலவுகிறது. ஆதாம் முழங்காற்படியிட்டு கண்ணீருடன் ஜெபம் செய்கிறான். அப்பா, நான் வழி தவறிவிட்டேன். எப்படி திரும்பிச் செல்வது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு பயமாக இருக்கிறது. திடீரென்று ஒரு குரல் அவனிடம் பேசுவதை அவன் கேட்கிறான். ஆதாம், பயப்படாதே. உனக்கு வழி ஏற்கனவே காட்டப்பட்டுள்ளது. ஆற்றங்கரைக்கு சென்று அக்கரையை கடந்து பிறகு மலையின் மீது ஏறி வா. ஆதாம் புது நம்பிக்கையுடன் எழுந்திருக்கிறான். அவன் குகையை விட்டு வெளியேற தயாராக இருக்கிறான். ஆதாம் ஆற்றை அடைகிறான். ஆறு அகலமாகவும் வேகமாகவும் ஓடுகிறது. தண்ணீர் ஓங்கி பாயும்போது சத்தமாக சீறி பாய்கிறது. அங்கே ஒரு பாலம் இருக்கிறது. அது குறுகலாகவும் பழைய மரப்பலகைகளால் செய்யப்பட்டும் இருக்கிறது. அது காற்றில் லேசாக அசைந்தாடுகிறது. அதை கடப்பது கடினமாக தெரிகிறது. அப்போது ஆதாம் வேறொன்றை கவனிக்கிறான். ஆற்றின் ஓரமாக ஒரு அகலமான பாதை செல்கிறது. அது வழுவழுப்பாக இருக்கிறது. அதில் நடப்பது எளிதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. ஆதாம் அந்த எளிதான பாதையில் சென்று அது பாதுகாப்பிற்கு வழிவகுக்கும் என்று நம்ப வேண்டுமா, அல்லது தன் தந்தையின் பேச்சை கேட்க வேண்டுமா? ஆதாம் தன் தந்தையின் வார்த்தைகளை நினைவு கூர்கிறான். பயப்படாதே ஆதாம். ஆதாம் மீண்டும் பாலத்தை பார்க்கிறான். பிறகு அவன் எளிதான பாதையிலிருந்து விலகி பாலத்தை நோக்கி நடக்கிறான். அடியடியாக அவன் முன்னோக்கி நடக்கிறான். அவனுக்கு கீழே ஆறு வேகமாக பாய்ந்தாலும் அவன் தொடர்ந்து செல்கிறான். இறுதியாக அவன் மறுபுறத்தை அடைகிறான். ஆதாம் தரையில் காலடி எடுத்து வைத்து ஒரு கணம் பாலத்தை திரும்பி பார்க்கிறான். ஆற்றை கடந்த பிறகு ஆதாம் தனது பயணத்தை தொடர்கிறான். அவன் மலையின் மீது வளைந்து செல்லும் ஒரு குறுகிய பாதையில் நடக்கிறான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் வேகம் குறைகிறான். பிறகு அவனுக்கு பசிக்கிறது. ஆதாம் உணவை தேடுகிறான். ஆனால் அவன் பார்த்த இடமெல்லாம் முள் புதர்களாகவே இருந்தன. மெதுவாக அவன் முழங்கால் படிகிறான். அப்பா, எனக்கு பசிக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். ஆதாம் அண்ணாந்து பார்க்கிறான். சற்று தொலைவில் தரையில் பிரகாசமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வண்ணமயமாகவும் பழங்கள் நிறைந்த ஒரு கூடை வைக்கப்பட்டிருந்தது. ஆதாமின் கண்கள் விரிந்தன. அவன் மெதுவாக எழுந்து அதை நோக்கி நடந்தான். நன்றி அப்பா. அவன் தன் உணவை முடித்த பிறகு
குறுகலான மிதிபட்ட பாதையின் வழியே குன்றின் மீது தனது பயணத்தை தொடர்கிறான். அவன் இடப்புறமோ வலப்புறமோ செல்லாமல் அந்த பாதையிலேயே நடக்கிறான். திடீரென்று தன்னை சுற்றியுள்ள புதர்களில் ஓநாய்களின் உருமல் சத்தத்தை ஆதாம் கேட்கத் தொடங்குகிறான். ஆதாம் பயந்து விடுகிறான். அவன் உடனடியாக மண்டியிட்டு பிரார்த்தனை செய்கிறான். அப்பா, எனக்கு பயமாக இருக்கிறது. என்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். ஆதாம் மேலே பார்த்தபோது தூரத்தில் ஒரு பெட்டியைக் கண்டான். அவன் அந்த பெட்டியை திறந்தபோது அதற்குள் ஒரு கவசம் இருப்பதைக் கண்டான். அவன் அந்த கவசத்தை அணிந்து கொண்டான். ஓநாய்கள் அந்த கவசத்தசத்தை கண்டதும் ஏதோ ஒன்று மாறியது. அவை பயந்து ஓடிவிட்டன. ஆதாம் வாளை சுழற்ற வேண்டிய அவசியம் கூட ஏற்படவில்லை. அதன் பிறகு ஆதாம் மலையின் மீது தனது நடையை தொடர்ந்தான். ஆதாம் நீண்ட நேரமாக நடந்து கொண்டிருக்கிறான். வானம் மெதுவாக இருளடைகிறது. களைப்படைந்ததால் ஆதாமின் நடை வேகம் குறைகிறது. அவன் சோர்வாக இருக்கிறான், மிகவும் சோர்வாக. அவன் சுற்றிலும் பார்க்கிறான். தரை கரடுமுரடாக இருக்கிறது. பாதை முழுவதும் நிழல்கள் படர்ந்துள்ளன. அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்கிறான். அப்பா, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். எனக்கு ஓய்வு தேவை. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். ஆதாம் தன் தலையை உயர்த்துகிறான். அவன் பக்கவாட்டில் திரும்புகிறான். சற்று தொலைவில் ஒரு ஏரி இருக்கிறது. தண்ணீர் அமைதியாகவும் அசைவின்றியும் இருக்கிறது. அதைச் சுற்றியுள்ள நிலம் பசுமையாக இருக்கிறது. மென்மையான புல் தரையை மூடி இருக்கிறது. அது அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் தெரிகிறது. ஆதாம் ஏரியை நோக்கி நடந்து பின்னர் மெதுவாக நீரின் அருகே படுத்துக் கொள்கிறான். புல் மென்மையாக இருக்கிறது. காற்று அமைதியாக இருக்கிறது. ஆதாம் தன் கண்களை மூடி ஓய்வெடுக்கிறான். சூரியன் உதிக்கத் தொடங்கும்போது ஆதாம் கண் விழிக்கிறான். மென்மையான ஒளி வானம் முழுவதும் பரவுகிறது. அவன் புத்துணர்ச்சியுடனும் அமைதியுடனும் உணர்கிறான். அவன் எழுந்து மலையின் மீது தொடர்ந்து நடக்கிறான். விரைவில் ஆதாம் அதை காண்கிறான். அவன் நினைவில் இருந்தபடியே அந்த தோட்டம் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அவன் கதவை நோக்கி ஓடுகிறான். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவன் கண்களில் கண்ணீர் நிரம்புகிறது. மிக அருகில், ஆனால் உள்ளே போக முடியவில்லை. தோட்டத்திற்குள் நுழைய முடியாவிட்டால் எல்லாமே அர்த்தமற்றதாகிவிடும். அவன் முழங்காலிடுகிறான். அப்பா, நான் வீட்டுக்கு வர விரும்புகிறேன். ஆனால் என்னால் தனியாக வர முடியாது. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். பயப்படாதே. தோட்டத்திற்குள் நுழைவதற்கான சாவியை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆதாம் கீழே பார்க்கிறான். அவன் தன் கையை பாக்கெட்டிற்குள் விடுகிறான். அதை வெளியே எடுக்கிறான். ஒரு சாவி. ஆதாம் தோட்டத்தை கடந்து உள்ளே ஓடுகிறான். தேடி பார்க்கிறான். பிறகு இறுதியாக தன் தந்தை கைகளை விரித்தபடி நிற்பதை காண்கிறான். ஆதாம் இன்னும் வேகமாக ஓடுகிறான். அவனது தந்தை அவனை நோக்கி ஓடி வருகிறார். இருவரும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொள்கிறார்கள். அவனது தந்தை அவனை தன் அருகில் அணைத்து மென்மையாக அவன் முகத்தை பிடிக்கிறார். தந்தையே, நான் மிகவும் பயந்தேன். ஆம் என் மகனே, ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருந்தேன். எனது தேவைகள், பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கான திறவுகோல் எப்போதும் உன்னிடம்தான் இருந்தது. உனக்கு எப்போதெல்லாம் துன்பம் நேர்ந்ததோ அப்போதெல்லாம் நீ ஜெபம் செய்தால் மட்டும் போதும். உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன்.